இந்த இறை செய்தியிலே உங்களோடு உண்மையான நம்பிக்கை என்றால் என்ன, மூட நம்பிக்கை என்றால் என்ன, உண்மையான நம்பிக்கை எது, மூட நம்பிக்கை எது என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. நம்பிக்கை என்றால் என்ன, என்ன உண்மையான நம்பிக்கை? ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில பூசையில் பிரசங்கம் முடிஞ்சு சாமியார் சொல்றாரா, எல்லாரும் எழுந்து நம்பிக்கை அறிக்கை செய்வோம். என்ன அறிக்கை இடுறீங்க நீங்க? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை, அதுல தான் வீக்கு. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை, அவரை நீங்க நம்புனா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. யாரை யாரை நம்புறோம்? உண்மையிலேயே அந்த கடவுளை நம்புறோமா, இல்லை மனிதர்களை நம்புறோமா, இல்லை வேற யாரை யாரெல்லாம் நம்பி நம்ம வாழ்க்கையையும் குடும்பத்தையும் வீணாக்கின்னு வரோம் அப்படி என்பதை குறித்து தான் இந்த நேரத்தில் தியானிக்கிறோம். அது மட்டும் கிடையாது, அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாஸ்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு? விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியை நம்புகிறேன். என்ன சொல்லுது? கத்தோலிக்க திருச்சபை சொல்லி கொடுக்குற ஜெபங்க இது. நல்ல அருமையான ஜெபம். பூசையில் ஒவ்வொரு வாரமும் சொல்றீங்க. தூய ஆவியை முதல்ல பிதாவை நம்புகிறேன், அடுத்தது அவரால் அனுப்பப்பட்ட இயேசுவை நம்புகிறேன். அவர் பிறந்து வளர்ந்து கன்னிமரிந்து பிறந்தார், பாடுபட்டு சிலுவை மரித்து பரலோகத்துக்கு போனார், அங்கே வீட்டு இருக்கிறாரு. அங்கிருந்து வந்த தூய ஆவியை நம்புகிறேன். அதுக்கப்புறம் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன், புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன், பாவ மன்னிப்பை நம்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறாருங்களா? மன்னிக்கிறாரா? நீங்கள் என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெபிச்சா மன்னிப்பாருங்களா? மன்னிக்கிறார். பாவ மன்னிப்பை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன், நிலை வாழ்வை நம்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற நம்பிக்கை அறிக்கை. ஒவ்வொரு திருப்பலியிலும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் தவறாமல் இவற்றை சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவை, ஒரே கடவுளை, ஒரே தெய்வத்தை, எத்தனை கடவுள் இருக்கிற சொல்லுங்க? எத்தனை கடவுள் இருக்கு? யார் யார்? அவங்களுக்கு பேர் என்ன? அந்தோனியாரு, சூசியப்பரு, ஆரோக்கிய மாதாவா? என்னது? மூன்று ஆட்களா இருக்கா ஒரு கடவுள். அவருக்கு பேர் என்ன? பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. இந்த 3 பேரும் 3 கடவுளா, ஒரே கடவுளா? ஒரே. எல்லாருக்கும் விளங்கிடுச்சா? எல்லாருக்கும் விளங்கிடுச்சா? வெரி குட். இதுதான் உண்மையான நம்பிக்கை. இது உண்மையான நம்பிக்கை. அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தவர் ஒரே தெய்வம். அது யாரு? வேறு தெய்வமே கிடையாது. நானே ஆண்டவர், என்னை தவிர உனக்கு வேறு தெய்வம் இல்லாமல் போவதாக. முடிஞ்சு போச்சு. இல்லை, இல்லாமல் போகட்டும். 10 கட்டளைகளில் முதலாவது கட்டளை இந்த கட்டளை தான். உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் ஆமே, உயிருள்ள தேவன் நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த ஒரே கடவுள் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்டு, கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமைமிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே கடவுள்னு பார்த்தோம். அந்த ஒரே கடவுள் இன்னும் உயிரோடு இருக்காருங்களா? உயிரோடு இருக்காரா? கடவுளுடைய அரியணையின் மாட்சியில் அவர் அமர்ந்திருக்கின்றார், அவருடைய வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார் அப்படி என்று வேதம் சொல்லுது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே. திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயர் அன்றி வேறு எந்த பெயரும்
கொடுக்கப்படவில்லை. நாம் மீட்பு பெறும் பொருட்டு வானத்தின் கீழே பூமியின் மேலே இந்த இயேசுவின் பெயரை தவிர வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. வேற எந்த பெயராக இருக்கா? வேற எந்த பெயரால் நம்ம மீட்படைய முடியுமா? பாவ மன்னிப்பு அடைய முடியுமா? முடியாதா? ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் மட்டும்தான் இன்னைக்கு நம் மனுக்குலம் முழுவதற்கும் மீட்பு உண்டு. அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். இயேசுவினுடைய பெயருக்கு யாரெல்லாம் மண்டியிடுவாங்க? விண்ணவர் மன்னவர் மேலுலகோர் கீழுலகோர் எல்லாரும் மண்டையிடுவர். எல்லா நாவும் அறிக்கையிட வேண்டிய ஒரே நாமம் யாருடைய நாமம்? இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இதுதாங்க உண்மையான நம்பிக்கை. இந்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வதுதான் உண்மையான நம்பிக்கை. ஆண்டவர் இயேசுவின் மீது எப்படி நம்பிக்கை கொள்ள முடியும்? எப்படி நம்பிக்கை கொள்ள முடியும்? அவரை அறிந்திருந்தால் மட்டும்தானே நம்பிக்கை கொள்ள முடியும். அவர் இயேசுவை பற்றி தெரியவில்லை என்றால் நீங்கள் எப்படி இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள முடியும்? கிறிஸ்தவர்களாக எத்தனை பேர் வளர்ந்து எவ்வளவு உங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியும்? இயேசுவை பற்றி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? பைபிள் படிக்க 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 ஆண்டவர் இயேசுவை பற்றி அவரே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. இப்படி ஜெப கூட்டங்களுக்கு வந்து தூய ஆவியால் நிரம்பி நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஒரே தெய்வத்தின் மீது எப்படி நம்பிக்கை கொள்வது என்று அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. சரி, உண்மையிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கணுமா வைக்கக்கூடாது? எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசியுங்கள். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சம் இல்லை. அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். அவர்கள் எப்படி இருப்பார்களா? நீரோடை ஓரம், ஆத்தோரம் கரையில் இருக்க மரம் வாடி போகுமா? ஆத்தோரம் கரையில் இருக்க மரம் வாடி போகுமா? ஏன்னா தண்ணி ஓட 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 அந்த மரம் அதிலிருந்து அந்த சத்தை எடுத்துக்கிட்டு செழுமையாக இருக்கும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் இப்படியாக இருப்பர். நிறைய பேர் ரொம்ப சோகத்தோடு வந்திருக்கேன், நல்லாவே எனக்கு தெரியுது. உங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருப்பது நன்றாகவே எனக்கு தெரிகின்றது. உங்கள் குடும்பம் இந்த நிலைக்கு இப்படி ஒரு பாதிப்புக்கு, இப்படி ஒரு பாவத்துக்கு, சாபத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. நீரோடையோரம் நடப்பட்ட மரமாக நீ இல்லை என்பதால் இந்த நாளில் ஆண்டவர் உன்னை சொல்லுகிறார், உன்னை பார்த்து சொல்கிறாரு, எப்பா எம்மா, நான் தான் உண்மையான கடவுள், என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை, நீ என் மீது நம்பிக்கை வை, உன் வாழ்க்கையை நான் செழுமையாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. 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 குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் கண்ணீர், வேதனை, நோய், பிரச்சனை, கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, நோய்க்கு மேலே நோய் வந்து கொண்டே இருக்கின்றதா? நீ எங்கே நடப்பட்டு இருக்கின்றாய்? நீ யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றாய்? யாரை நம்பி உன் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்றாய்? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புகிறாயா என் மகனே? உங்க வீட்டில் விரை வாசிப்பு பைபிள் படிக்கிறது உண்டா? இயேசுவை பார்த்து துதிக்கிறது உண்டா? ஜெபிக்கிறது உண்டா? உண்டுன்னு சொன்னாக்க ஒவ்வொரு நாளும் பூஜையில் சொல்றீங்களா நம்பிக்கை அறிக்கை, அதுக்கு அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை என்றால் அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது வையுங்க. ஏசப்பா நீங்க போதும், ஆண்டவரே நீங்க போதும்ப்பா, என் குடும்பத்துக்கு நீங்க போதும் ஐயா, நீ ஒருவர் மட்டும் இருந்தா போதும், என் குடும்பத்தில் இருக்க அத்தனை பிரச்சனைகளையும் மாத்தி போடுவீங்க, நான் நம்புறேன்னு சொல்லுங்க. நடக்குதா இல்லையா என்று பாருங்கள். அல்லேலூயா. 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 திருப்பாடல் 32:10 வாசியுங்கள். திருப்பாடல் 32:10. பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோரை அவருடைய அன்பு என்ன செய்யுமா? சூழ்ந்து கொள்ளுமா. அல்லேலூயா. 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 யாரை ஆண்டவருடைய அன்பு சூழ்ந்து கொள்ளும்? யார் அவர் மீது நம்பிக்கை, புரியுதுங்களா? நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை நீ இயேசுவின் மீது வச்சேனா உனக்கு துன்பம் வருகின்ற பொழுது என்ன நடக்குமா? ஆண்டவருடைய அன்பு உங்களை சூழ்ந்து கொள்ளும். இல்லை என்றால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்தவுடனே மனமுடைந்து போயிடுவீங்க, அப்படியே மனநோயாளியாக மாறி போயிடுவீங்க.
அங்கே இங்கே அலைஞ்சு ஒரு விடுதலை கிடைக்காம போயிடுவீங்க. காரணம் என்ன? நீங்க அவர் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, வேறு யாரையோ மீது நம்பிக்கை வச்சிருக்கீங்க என்று தான் அர்த்தம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ என் மீது நம்பிக்கை வை, என்னுடைய அன்பு உன்னை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல, அவைகள் துன்பங்கள் வருகின்ற பொழுது மனமுடைந்து போவார்கள் என்று பைபிள் சொன்னது. நீங்க மனமுடைஞ்சு போறீங்களா? அதுக்கு காரணம் பொல்லாப்பு. பொல்லார் யாரு? ஆண்டவரை நம்பாதவர்கள் தான் பொல்லார். ஆண்டவர் மீது உன் நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் பொல்லார். அப்போ உங்களுக்கு துன்பம் வரும்போது என்ன நடக்கும்? மனமுடைஞ்சு போயிடுங்க, சோர்ந்து போயிடுவீங்க, வாழறதே வேஸ்ட், செத்தா பரவாயில்லை அப்படி என்று சில தற்கொலை முயற்சிகளை செய்வீர்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வருவீர்கள். எப்ப? ஆண்டவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால். என் அருமையான கிறிஸ்துவ பெருமக்களே, அவர் மீது நம்பிக்கை வையுங்கள், அவர் உங்களை மேலாக இந்த நாளில் உயர்த்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வீட்டில் இருக்க பிரச்சனை செய்வினை கோளாறு, சாத்தானுடைய பிரச்சனைகள், ஏவல், எங்க குடும்பத்துக்கு யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க ஃபாதர், ஜெபம் பண்ணுங்க, உன்னை எதுவுமே அணுகாது. எப்போ? ஆண்டவர் மீது நீ நம்பிக்கை வைக்கின்ற பொழுது எதுவுமே உண்மை அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இது வரைக்கும் உண்மையான நம்பிக்கை என்றால் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். எது மூட நம்பிக்கை, எதை நாம் செய்யக்கூடாது அதையும் பார்ப்போம். எரேமியா புத்தகம் 17:5-6 வசனங்களை வாசியுங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா ஒவ்வொரு நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். மனிதர் மீது நம்பிக்கை வைக்கிறவன் என்னன்னு பைபிள் சொல்லுது? சபிக்கப்பட்டவனா. யார் மீது நம்பிக்கை வைக்கிறவன்? மனிதன் மீது. யார் மீது நம்பிக்கை வைக்கணும்? அந்த இயேசு மீது நம்பிக்கை வைக்கிறத விட்டுட்டு மனிதர் மீது, எங்க சொந்தக்காரங்க என்ன பார்த்துக்குவாங்க, எங்க அப்பா என்ன பார்த்துக்குவாங்க, எங்க அம்மா என்ன பார்த்துக்குவாங்க, சரி இது விடுங்க. ஒரு சிலர்லாம் அரசியல்வாதி என்ன பார்த்துக்குவாங்க, அவனுக்கு ஓட்டு போட்டான் அவன் என்ன பார்த்துக்குவான், அதையும் விடுங்க. இன்னும் ஒரு சிலர், இந்த சினிமா நடிகன் தான் எனக்கு உயிரே, அவனுக்காக நான் சாவரத்துக்கும் தயார். எத்தனை இருக்காங்களா? கிரிக்கெட் வீரர், ஓட்டு ரூமில் பார்த்தா போட்டோவை ஒட்டி வச்சிருப்பாங்க. போட்டோ யார? மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். அப்படிதான் ஒரு மனுஷன், ஒரு அரசியல்வாதினா அவ்வளோ உயிர், அவனே தான் என் உயிர்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்த ஒரு நபர் திடீர்னு அந்த அரசியல்வாதிக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறந்து போயிட்டார். உடனே இவர் மனநோயாளியாக மாறி போயிட்டார். உண்மையாக நடந்தது. ஏன் மனநோய் மாறினா சொல்லுங்க? யார் மீது எல்லா நம்பிக்கையும் வச்சிருந்தானோ அந்த ஆளு புட்டுன்னு போயிட்டாரு. இப்போ என்ன ஆகுது? உன் வாழ்க்கை என்ன ஆகும்? என்ன ஆகும்? உடஞ்சி போகும். அந்த பையன் பைத்தியக்காரனாவே மாறி போயிட்டார். அப்படி ஒரு அவல நிலைக்கு இன்று அநேகர் ஆளாகி கொண்டு இருக்கிறாங்க. நம்பி அவனுக்கு கனம் கொடுத்தேன், நம்பி இவனுக்கு காசு கொடுத்தேன், இவன் தான் எனக்கு எல்லாமே நினைச்சேன், இவன் தான் எனக்கு எல்லாமே நினைச்சேன், இந்த ஆளை லவ் பண்ணேன், இவன் என்னை கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு லவ் பண்ணேன், இந்த பொண்ணை லவ் பண்ணேன், இவ தான் எனக்கு உயிர், இவ இல்லைனா எனக்கு வேற எதுவுமே தேவையில்லைன்னு நினைச்சேன், விட்டுட்டு போயிட்டா. என்ன ஆச்சு? மனசு ஓ நம்பிக்கை யார் மீது இருந்துச்சு? ஆண்டவர் மீது இருந்துச்சா? மனிதர்களை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன். எரேமியா 17:5. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பொழுதும் அடுத்தவனை நம்பி உன் வாழ்க்கையை தொடங்காதே, நீ சபிக்கப்படுவாய். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது. என் தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள், அவர் உங்களை குறித்த காலத்திலே உயர்த்துவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:13 வசனம். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பவுல் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என் கூட இருக்கார் இல்லையா, அது எனக்கு போதும், என்னால எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். இந்த பவுலுக்கு வராத பிரச்சனை எதாவது இருந்துச்சுங்களா? எத்தனை சாட்டை அடி, எத்தனை முறை கடல்ல தவிச்சார், எத்தனை முறை சிறையில் தள்ளப்பட்டார், இத்தனை பிரச்சனைகள் வந்த போதும் அவர் என்ன சொல்றாரு? எனக்கு வலுவூட்டுகின்ற என் ஆண்டவரையும் கொண்டு எதையும் செய்ய எனக்கு முடியும். அல்லேலூயா, அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, இன்றைக்கு மனிதர்களை நம்புவதை விடுங்க. இப்படி சூனியம் வைக்கிறவன், குறிகாரங்க, கிளி ஜோசியம் பார்க்குறவன், மந்திரவாதி, ஏவி விடுறவன், கூவி விடுறவன், இவர்கள் மீது நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால்
நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் அப்படி என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சிலர் உடம்பு சரியில்லைனா டாக்டரை போய் பார்த்து சொல்லுவாங்க, டாக்டரே என் உயிரே உங்க கையில தான் இருக்கு. வண்டி ஓட்டுற டிரைவரை பார்த்து சொல்லுவாங்க, எப்பா பத்திரமா ஓட்டு என் உயிரே உங்க யார் மேல? டிரைவர் மேல. டாக்டர், அதை விட பெரிய டாக்டர் யாரு? ஏசப்பா. ஹல்லேலூயா. இதுதான் மூட நம்பிக்கை, இது உண்மை இல்லாத நம்பிக்கை. தேவன் மீது நம்பிக்கை வைக்கணும் பிரியமானவர்களே. எல்லாத்தையும் அடுத்தவன் தலையில போட்டுட்டு ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு அவர் வரமாட்டார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே, என் பணத்தை வச்சு நான் நம்பல, என் சொத்தை வச்சு நான் நம்பி வாழல, உண்மை நம்பி வாழ்கிறேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவரை நம்பிப்பார், நீ நீரோடையோர நடப்பட்ட மரம் போல ஒவ்வொரு காலமும் செழித்து ஓங்குவாய், கனி தருவாய், உன் குடும்பம் செழித்து வளரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்று மக்கள் மரித்து போனவர்களையும் நம்புறாங்க, செத்து போனவங்களை நம்புறாங்க, போட்டோ வச்சு கும்பிடுறாங்க. எங்க தாத்தா, எங்க பாட்டன், எங்க பூட்டன், இனிமே என் குடும்பத்தை பார்த்துக்கிறது இவங்க பார்த்துக்குவாங்களா? செத்து போனவங்க உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்க பரலோகத்தில் ஆண்டவரும் முகமாக சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க உங்களை பார்த்துவாங்க. இப்படி இறந்து போன மனிதர்களையும் உயிரோடு இருக்கும் மனிதர்களையும் செத்து போன ஆத்துமாக்களை எல்லாம் கும்பிட்டு வணங்குவது மூட நம்பிக்கை. உயிருள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் நம்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதானே சொல்றீங்க பூசில, அதானே சொல்றீங்க நம்பிக்கை அறிக்கையில் சொல்றீங்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்த கடலாம் வல்ல கடவுளை நம்புகிறேன், குறிகாரனை நம்புகிறேன், செத்து போன எங்க தாத்தாவை நம்புகிறேன் எழுதப்பட்டிருக்காங்க. பூசில அதான் சொல்றீங்க, அதான் சொல்றீங்க. உண்மையான நம்பிக்கை இதுதான். ஆண்டவர் இயேசு ஒருவரே தெய்வம். படைக்கப்பட்ட மனிதர்களையும் படைக்கப்பட்ட இயற்கையையும் வழிபடுவது தவறு, மூட நம்பிக்கை. உண்மையான நம்பிக்கை அல்ல. ஒரே தெய்வம், அனைத்தையும் உருவாக்கிய தெய்வம், உன்னையும் உருவாக்கிய தெய்வம், தன் உள்ளங்கையில வைத்து உன்னை பொறித்து வைத்திருக்கின்ற தேவன் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நம்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1 - 16 முடிவுள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். எருசலேமில் எப்படிப்பட்ட அருவருப்புகள் எல்லாம் இருந்தன என்று சொல்லி இதிலே குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஊர்வன வெறுக்கத்தக்க விலங்குகள், இஸ்ராவேலின் வீட்டார் தெய்வ சிலைகளுக்கும் மூப்பர்களுக்கும் தூபம் காட்டினாங்க. இஸ்ராயல் மக்கள் என்ன செஞ்சாங்க? வெறுக்கப்பட்ட விலங்குகளுக்கும் மூப்பர்களுக்கும் இப்படி அநேக படைக்கப்பட்டவைகளுக்கு என்ன செஞ்சாங்களாம்? தூபம் காட்டினாங்களாம். இது ஆண்டவருக்கு எப்படிப்பட்டது என்ற பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்றது, அருவருக்கப்பட்டது என்று சொல்லப்படும். 14 வசனத்தை வாசித்து பாருங்க. பெண்கள் உட்கார்ந்து தம்மூசுக்காக அழுது கொண்டிருந்தார்கள். யார் இந்த தம்மூசுன்னாக்கா வேற தெய்வம், பிற தெய்வத்துக்காக இஸ்ராயல் மக்கள் பெண்கள் உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்தாங்களாம். 16 வசனத்தை வாசி பாருங்க. அங்க 25 பேர் கதிரவனை தொழுது கொண்டிருந்தார்கள். ஆண்டவரை நோக்கி மன்றாடுவதற்கு பதிலாக யாரை நோக்கி மன்றாடுறாங்க? 16 வசனத்தை வாசித்து பாருங்க. சூரியனை வணங்கினார்கள். எத்தனை பேர்? 25 பேர். இஸ்ராயல் மக்கள், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் யாரை வணங்குறாங்க? இன்று சூரிய நமஸ்காரம், படைக்கப்பட்ட பொருள்கள், மரத்தை வணங்குவது, செடியை வணங்குவது, கல், குப்பை, மண், மண்ணாங்கட்டி இதையெல்லாம் வணங்குவது தான் ஆண்டவருக்கு எதிரான பெரிய பாவம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இவை என்ன சொல்ற ஒரு சில பகுதிகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, வாஸ்து பார்ப்பது மூட நம்பிக்கை. என்னது வாஸ்துன்னா தெரியுமா? அது தெரியாம வீடு கட்டினீங்க அப்படிதானே? அப்படிதான் ஒரு வீடு கட்டினாங்க. நமக்கு கிறிஸ்தவங்க தான், கிறிஸ்தவங்க வீடு கட்டினாங்க. குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. உடனே என்ன ஆச்சு? அவங்க சரி நம்ம போய் ஒரு நல்ல குறிகாரனை மந்திரவாதியை பார்ப்போம், வாஸ்து சொல்கிறவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த வாஸ்து பார்க்குறவன் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வீடு நல்லா புதுசாக கட்டியிருக்காங்க. ஏராளம் பணத்தை வாங்கிக்கிட்டு சொன்னால், இவங்கள்ட்ட ஏராளம் காசு இருக்குது, உங்கள் வாசப்படி எங்கே இருக்குது? அது அந்த பக்கம் இருக்க வேண்டிய வாசப்படி எங்கே வச்சுட்டீங்க? இந்த பக்கம் வச்சதால உங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. எதனால பிரச்சனை? வாசப்படியால். புதுசா வீடு கட்டுற நீங்க பாத்திருக்கீங்களா? வாஸ்து பாத்திருக்கீங்களா? வாஸ்து சாஸ்திரம் படி வீடு கட்டிருக்கீங்களா? யாரு? நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து வீடு கட்டிருக்கீங்களா? பால் கொதிக்க வச்சிருக்கீங்களா? நீ யாரை நம்பினாய்? கறந்து போன பசும்பால தானே நம்பினாய்? என் தேவனை நம்பினாயா?
அருவகால நம்புறீங்களே, ஆண்டவரை நம்புறதை விட்டுட்டீங்களே. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவது, ஆண்டவர் இயேசுவை நம்புங்க. இந்த வீட்டுக்காரங்க அந்த வாஸ்து சொல்கிறோன்னு சொன்னபடி வீட்டை அருவகாலை இடித்து இந்த பக்கத்தை எடுத்து அந்த பக்கத்தை வச்சு கட்டினாங்க. என்ன தெரியுமா, ஒரு வாரத்தில் அந்த கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி காலே துண்டிக்கப்பட்டுடுச்சு. எதனால்? இப்படி மந்திரவாதிகளும் தந்திரவாதிகளும் வாஸ்து சொல்கிறோன்னு வரும்பொழுது ஆண்டவர் இயேசுவையை கூட்டிகிட்டு வருவான், சாத்தானை கூட்டி கொண்டு வருவான், உங்க வீட்டு வாசப்படியில் உட்கார வச்சுட்டு போயிடுவான். அதிலிருந்து உங்க வீட்டுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி சாத்தானுக்கு தான் தெரியும். அவன் உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். இப்படியாக வாஸ்து சாஸ்திரங்களை நம்புவது மூட நம்பிக்கை. பிரியமானவர்களே, அல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். நானே வாயில். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானே வாயில். நானே வாயில். உங்க வீட்டுக்கு வாயிலா இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. நான் தான் உங்க வீட்டுக்கு வாயில். உங்க வீட்டுக்கு அருவக்கால் யாரு? தேக்கு மரத்தில் செஞ்சீங்களோ, பூசர மரத்தில் செஞ்சீங்களோ, இரும்புல செஞ்சீங்களோ, பிளாஸ்டிக்ல செஞ்சீங்களோ, உங்க வீட்டுக்கு வாயிற்படியாக இருக்க வேண்டியது யாரு? நானே வாயில். யோவான் 14:6 நானே வழியும் உண்மையும் வாழ்வும். நான் தான் வழி, நான் தான் வழி, என் வழியாக அன்றி ஒருவரும் பரம தந்தையிடம் வர முடியாது. அப்படி என்று சொல்லி ஆண்டவர் இயேசு உருக்கத்தோட ஆழ்ந்த நம்பிக்கையோட நம்ம இருக்கும்படி சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக வாசற்படி இந்த திசையில் இருக்கணும், அந்த திசையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திசைகளை பார்ப்பது மூட நம்பிக்கை. வடக்கு, கிழக்கு, மேற்கு திசை இப்படி என்று சொல்லி திசைகளை நீங்க பார்க்கிறீங்கனாக்க அதுவும் மூட நம்பிக்கை. பிரியமானவர்களே, யார் இந்த திசைகளை எல்லாம் உண்டாக்குனது? யார் உண்டாக்குனது? கிழக்கு மேற்கு திசையெல்லாம் ஒரு கடவுளா? கிழக்க பார்த்து வாசல் வைக்கணும்பா, மேற்க பார்த்து இது செய்யணும், இப்படி என்று பலவிதமான மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன நம்ம மக்கள்கிட்ட. இப்படி வச்சதால தான் நம்ம குடும்பத்தில் இப்படி ஆயிடுச்சோ அப்படி என்று சொல்லி மும்பையில் இருக்கிற பிரச்சனையில் இருக்கிற கொஞ்சம் இடத்துல நீ எந்த பக்கத்தில் வாசப்படி வைப்ப? உனக்கு வைக்கிறதுக்கு இடமே இல்லையே. இருக்கிறதே அந்த ரவை இடம் தான். அதில் என்ன பெரிய வாஸ்து சாஸ்திர தந்திரங்கள் மந்திரங்கள்? கிழக்கு மேற்கு, வடக்க தலையை வச்சு தூங்கணும், இல்லைன்னா கிழக்க தலையை வச்சு தூங்கணும் இப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னால் மயக்க வரும். இப்படி இதெல்லாம் இந்த திசைகளை உண்டாக்கியது யார்? ஆண்டவர் இயேசு. இயற்கையை நம்பாதீர்கள், யார் மீது நம்பிக்கை வையுங்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வையுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 91:10 வாசித்து பாருங்கள். வாதை உன் கூடாரத்தை, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, உங்க வீட்டில் பிரச்சனை இருக்கு, சாத்தான் சுத்தி சுத்தி வரான், குடுகுடுன்னு எலி ஓடுது, குடுகுடும் கொலுசு சத்தம் கேட்குது அப்படின்னு பயந்து கொண்டு இருக்கிறையா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். இன்னைக்கு என்ன செய்யணும்? அந்த இயேசுவை உங்க வீட்டுல, ஆண்டவரே நீங்க வந்து தங்குங்க, என் குடும்பத்தில் இருக்க அத்தனை பிரச்சனை நீங்க வந்தா போயிடும் சொல்லு. நம்பிக்கையோட ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. அவர் வந்து உங்க வீட்டுல தங்கிடுவார். எப்படி தங்குவாரு? உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமாய் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமாய் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். சேர்ந்து வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சங்கீதம் 91 வாசித்து வாசித்து, அந்த சங்கீதம் அந்த பாட்டு, இந்த பாட்டை பாடி 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 ஜெபியுங்க. உன் வீட்டுக்கு எதிராக எந்த மந்திரமும் பலிக்காதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யறாராம்? உங்க இதயத்து கதவுல நின்று என்ன செய்யறாராம்?
தட்டினே இருக்கார். காலைல இருந்து 9 மணிலேருந்து மைக்கு போட்டு நாங்கள் எல்லாம் கத்தினே இருக்கோம். ஏசு தாம்பா கடவுள், ஏசு தாம்பா கடவுள், இதயத்தை திறங்க, உங்கள் வீட்டை திறங்க, உங்கள் வீட்டு கதவை திறங்க, வாயில் படியை திறந்து வைங்க, ஏசு வரட்டும். தட்டுறாரா ஏசு? கேட்குதுங்களா? கேட்கலாம் சொல்லுங்க, சவுண்ட் இன்னும் கொஞ்சம் கூட்டிடுவோம், காது கிழிஞ்சு போயிடும். கிறிஸ்தவ பெருமக்களே, ஆண்டவர் ஏசு வாசற்படியில் நின்று உன் கதவை தட்டுகிறார், நீ இன்று திற. இப்படி மனிதர்களையும் இயற்கையும் மற்ற தெய்வத்தையும் கல்லையும் மண்ணையும் நம்பியும் வாழ்ந்த வாழ்க்கை போதும், இன்றோடு முடிந்து போகட்டும். என் தேவன் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வீட்டுக்கு வர, சக்கை வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு என்ன ஆச்சு? மீட்பு உண்டாயிற்று. இயேசு வந்த வீட்டுக்கு என்ன ஆச்சு? மீட்பு உண்டாயிட்டு. பேதுருடைய மாமியார் சுகம் இல்லாமல் இருந்தாங்க. இயேசு அந்த வீட்டுக்கு போனாருங்களா? என்ன ஆச்சு? நோயோடு இருந்த அந்த மாமியார் ஏஞ்சி டீ போட்டாங்க, காஃபி போட்டாங்க, இயேசுக்கு என்னென்ன கொடுத்தாங்களே தெரியாது. பார்த்தீங்களா? அவருடைய வீட்டில் இருந்த நோயை ஆண்டவர் மாற்றினார். யாயிர் வீட்டுக்கு இயேசு போறார். அங்க மரித்து போன யாயிருடைய மகளை இயேசு என்ன செய்கிறார்? உயிரோட எழுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என் தேவனை பார்த்து நீ கூப்பிடு, அப்பா எங்க வீட்டுக்கு வாங்க. உங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கின்றதோ, என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, இயேசுவை பார்த்து சொல்லு, ஏசப்பா என் வீட்டில் வந்து தங்குங்க சொல்லு. நீ சொல்லிப்பார், அத்தனை பிரச்சனைகளையும் தேவன் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறி கேட்பதையோ, நாள் நட்சத்திரம், நல்ல நேரம் கெட்ட நேரம், தோஷம் பார்ப்பது, வாஸ்து பார்ப்பது, இதையெல்லாம் நிறுத்துங்கள் பிரியமானவர்களே. இவர்கள் எல்லாம் சாத்தானின் கூலி படையினர், சாத்தானுக்காக வேலை செய்கிறவங்க தான் இவங்க. இன்னோடு நீங்க நிறுத்துனீங்கன்னா என் தேவன்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக சுப காரியங்களுக்கு விதவை தாய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்மா ஒருவேளை விதவி ஆகிட்டா, நல்ல காரியம், அந்த வீட்டில் கல்யாணம் நடக்குது, நல்ல காரியம் நடக்குதுன்னா யார் வரக்கூடாது? அப்படிதான் ஒரு பையன் ஒரு திருமணத்தில் போயிட்டு அந்த பையனுடைய அம்மாவை தேடி தேடி பார்த்தாங்க. அந்த அம்மா காணவே இல்லை. கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு. அந்த பையன் கல்யாணம் நடக்க, அந்த கல்யாணத்தில் விதவை தாய், வீட்டுக்காரர் கிடையாது. அந்த பையன் நல்லா ஜோராக லட்சங்கள் செலவழிச்சு கல்யாணம் பண்ணுறான். ஒரு தடவை பையனை வழியில் பார்த்து கேட்ட பொழுது, என்னப்பா உன் கல்யாணத்தில் உங்கள் அம்மாவை காணுமே அப்படின்னு கேட்டபோது, யார்? கிறிஸ்தவ பையன் என்ன சொல்கிறான்? எங்கள் அம்மா விதவை தாய், அவங்க என் கல்யாணத்துக்கு வந்தா எனக்கு அது ஆசீர்வாதமா இருக்காது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. நானே எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், நீ வராதம்மா, வீட்டிலே இருண்டு. கிறிஸ்துவ பெருமக்களே, உங்களை பெத்து எடுத்து 10 மாதம் சுமந்து, உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் பால் ஊட்டி, உங்களுக்கு கையை பிடிச்சி நடக்க கொடுத்து, சோறு ஊட்டி, உங்களுக்கு தேவையான அத்தனையும் செஞ்ச அந்த தாய் உன் கல்யாணத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிக்க கூடாது, அது உனக்கு சாபமாக மாறும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, உங்களை விட மோசமான மனிதர்கள் யார் அந்த உலகத்தில் இருக்க முடியுமா? கிறிஸ்தவ பெருமக்களே, இதுதான் மூட நம்பிக்கை. உலகம் பல காரியங்களை சொல்லிக் கொடுக்கும். என் தேவனை நீ நம்பு, உன் தாய் வந்து உன் திருமணத்தில் நின்று ஆசீர்வதித்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். அப்படி என்று வேதத்தில் எபேசியர் 6:2-3 வாசித்து பாருங்க. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. 10 கட்டளைகளில் இந்த ஒரு கட்டளைக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் இருக்குது. என்ன ஆசீர்வாதம்? உன் தாயையும் தந்தையும் மதித்து நடந்தால் இந்த மண்ணுலகில் நீ நீடூடி வாழ்வாய். உங்க கல்யாணத்தில் உங்க அம்மா அப்பாவை கூப்பிடுறதுக்கு தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஒருவேளை உங்க அப்பா இல்லாம அம்மா தனியா இருக்காங்க, இல்ல அம்மா இல்லாம அப்பா தனியா இருக்காருன்னா வராதுன்னு சொல்லாத, அவங்கள தான் நீ முதல்ல நிறுத்தணும். வையுப்பா அவன் கையை என் தலையில வச்சு 2 பேரையும் ஆசீர்வதிங்க, எங்க இல்லற வாழ்க்கை நல்லா அமைன்னு சொல்லி ஆசீர்வதி சொல்லு. என் தேவன் தாமே உங்களை உங்கள் பெற்றோர் வழியாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள், அவர்களை மதித்து நடங்கள், உங்களுடைய ஆயுள் இந்த உலகத்தில் நீடூழி இருக்கும் என்று சொல்லி என தேவன் சொல்லுகிறார். அடுத்தபடியாக மார்கழி மாதம் பீடை மாதம் சொல்லுவாங்க. இதில் சுப காரியங்கள் நடக்கக்கூடாது. ஆடி மாதத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் இது மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் தலையாட்ட மாட்டீங்க, ஆனால் வீட்டில் போய் பக்காவாக செஞ்சிருவீங்க. இது எல்லாத்தையும் மார்கழி மாதம் பீடை மாதம் எந்த ஒரு சுப காரியமும் நடக்கக்கூடாது. ஆடி மாதத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது, அது குடும்பத்தையே ஆட்டி பிடைக்கும். இப்படி என்பதையெல்லாம் மூட நம்பிக்கை. பிரியமானவர்களே, திருவெளிப்பாடு 1 வசனத்தை வாசியுங்கள். அகரமும் நகரமும் முதலும் முடிவும் யாரு? நானே. காலங்கள் அவர் கையில். இந்த ஈஸ்டர் டைமில் இந்த மெழுகுத்திரியை ஏற்றி புது தீபத்தை மந்திரிச்சு சாமியார் ஒரு ஜெபத்தை சொல்லி அந்த ஆணியை சொருவாங்க. அப்போ காலங்கள் அவர் கையில், முதலும் முடிவும் தொடக்கமும் யார் கையில் உள்ளன?
தேவனுடைய கையில் உள்ளன. அவர் படைத்த இந்த நாட்கள் அத்தனை நாட்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்கள் தான் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இப்படி தொடக்கமும் முடிவும் இருக்கிற நம்ம ஆண்டவர் இயேசுவை நீங்கள் நம்பணுமே ஒழிய இப்படிப்பட்ட சொற்களை நீங்கள் நம்பவே கூடாது. பூ போட்டு பார்க்கறது, உருட்டி போடுறது, இந்த சங்கு போட்டு பார்க்கறது பார்த்துருக்கீங்களா? சங்கு போடுவாங்க. இது நடக்குமா நடக்காதா? இந்த பையன் என் பொண்ணுக்கு ஒத்து வருமா வராது? இப்படி பூ போட்டு பார்க்கறது, சங்கு கட்டையை உருட்டி போடுறது, சோழி முத்துக்கள் அதான் சங்கு போடுறது, சீட்டு போட்டு பார்க்குது, இவையெல்லாம் மூட நம்பிக்கைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வீட்டில் பெண் பார்க்கணும் உங்க பையனுக்கு, இல்லை மாப்பிள்ளை பார்க்கணும்னா எந்த பக்கம் போகிறது? வடக்க போகலாமா தெக்க போகலாமா? யார்கிட்ட கேட்பீங்க? குறிகாரன்ட்ட கேட்பீங்க. 1000 ரூபா கொடுத்து கேட்பீங்க. ஐயோ உங்களுக்கு 1000 ரூபா வேஸ்ட்டாக பிடிச்சே. நீ வீட்டில் மட்டி போட்டு பைபிளை எடுத்து, ஆண்டவரே என் பொண்ணுக்கு நல்ல ஒரு பையனை நீங்களே கூட்டிட்டு வாமான்னு சொல்லி ஜெபம் பண்ணா போதுமே. என் தேவன் தாமே உங்களை குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் கொடுத்திருப்பாரே. அல்லேலூயா. 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 ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது தன்னுடைய சித்தப்படி படைத்தார். ஞானத்தையும் அறிவையும் அவனுக்கு கொடுத்தாரா? ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவங்களுக்கு கொடுத்துருக்காரா இல்லையா? அந்த ஞானத்தையும் அறிவையும் விட்டுட்டு பூலையும் சீட்டுலையும் அந்த சங்கிலையும் அந்த கடற்கரையில் சும்மா கிடக்கும் காலால் மிதிச்சு போகிற அந்த ஜங்கை எடுத்து அது உனக்கு வாழ்வு கொடுக்க முடியுமா? அதுவும் பெண்ணுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியுமா? வச்சிருக்கான பூசாரி என்ன சங்கை வச்சிருக்கான்? ஏன்னா அவனை ஸ்பெஷலாக ஆண்டவராக கொடுத்தாரு. அந்த ஜங்கலை எங்கேருந்து பொறுக்கிட்டு வந்தான்? கடல்லேருந்து தானே பொறுக்கிட்டு வந்தான். காலால மிதிப்பட்டு நாத்தம் கடிச்சிட அந்த ஜங்க நம்புற கிறிஸ்தவ பெருமக்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். அல்லேலூயா. 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 இன்னும் ஒரு சிலர் பைபிளை மூடி வச்சுட்டு பட்டுன்னு திறந்து எந்த வசனம் வருதோ இதுன்னு எல்லாரும் செய்யறாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க. எல்லாம் எந்த வசனம் வருதோ அதுதான் ஆண்டவர் சொல்ற வசனம், அதன்படி தான் செய்வாங்க. இதுவும் மூட நம்பிக்கை தான் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிதான் ஒருத்தவன் ஆண்டவரே நான் நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன், இது நடக்கணுமா என்ன சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பைபிளை பட்டும் திறந்தானா. அப்போ அந்த பைபிள் வசனம் வந்துச்சான், அவன் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு பைபிள் வந்துச்சான். ஐயோ ஆண்டவரே இப்படி வரவே கூடாது, இது உங்களோட வார்த்தை இல்லையாப்பா, நான் திரும்ப திறக்க போறேன், நீங்க ஏண்டோ பேசுங்கன்னு சொல்லிட்டு பட்டுன்னு பைபிள் திறந்தாரு. நீயும் அப்படியே செய் அப்படின்னு ஒரு வசனம் வந்துச்சான். அப்படியே திரும்பி மூடி வச்சுட்டு ஆண்டவரே நல்லா ஜெபம் பண்ணிட்டு 10 நிமிஷம் துதிச்சுட்டு இப்போ திறக்க போற ஆண்டவரே, இப்போ வர வசனம் தான் நீங்க எனக்கு கொடுக்குற வசனம் சொல்லிட்டு அப்படியே திறந்த பட்டுன்னு பார்த்தான். செய்வதை விரைவில் செய் அப்படின்னு இருந்துச்சு. அதை தூக்கி போட்டுட்டு அதுலேருந்து பைபிள் படிக்கிறது ஆளை விட்டுட்டார். இதெல்லாம் மூட நம்பிக்கை. பைபிளை ஒரு நாள் திறந்து பட்டுன்னு திறந்து இல்லை வசனம் இது ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். தப்பி தவறி உன் கை வேற எங்கேயா போய் இப்படி ஒரு வசனத்தை படிச்சு ஆண்டவர் என்ன சாவ சொல்றாரு போல அப்படின்னு சொல்லி யூதாசை போல நீயும் போய் செத்து போயிட்டா, அது தேவனுடைய சித்தமா? என் அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, இவைகள் எல்லாம் மூட நம்பிக்கைகள். சூனியக்காரர்களையும் குறி சொல்பவர்களையும் நாடுவது மூட நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சூனியக்காரர்கள், குறி சொல்லுகிறவன், கிளி ஜோதிடர்கள், கைரேகை பார்ப்பவர்கள், இவர்களை நம்பி இவர்களால் நீங்கள் தீட்டாகாதபடியாக பார்த்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. யார் இந்த குறி சொல்றவங்க? யார் இந்த சூனியக்காரர்கள்? யார் இவங்களாம்? சாத்தானுடைய கூலி படையின. தொட்டண்ணா அப்படின்ற ஒரு பெரிய மந்திரவாதி இந்த கேட்டு பார்த்துருக்கீங்களா? தொட்டண்ணா. இன்னைக்கு யூடியூப்ல போய் இது பாருங்க, இந்த வீடியோவை பாருங்க. எனக்கு பிடிச்ச ஒரு சாட்சியம், சின்ன பிள்ளைல ஸ்கூல்ல படிக்கும்போதே அதை கேட்பேன். தொட்டண்ணா ஒரு பெரிய மந்திரவாதி, மந்திரவாதிக்கெல்லாம் மந்திரவாதி, டாக்டர் பட்டம் எடுத்தவர், சக்கரவர்த்தி, காட்டுல வாழ்ந்தவர், சவப்பெட்டி மேலதான் உட்கார்ந்து இருப்பார், மண்டை ஓட்டுல தான் தண்ணி கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய மந்திரவாதி. 22 சீடர்கள் அவருக்கு இருந்தாங்க. 16 நல்லப்பாம்பு அவர்கிட்ட இருந்துச்சு. அப்போ மட்டும் இல்ல 7 குட்டிச்சாத்தான் அவர்கிட்ட இருந்துச்சு. செய்தி கேட்டு பாருங்க வீட்டுக்கு போயிட்டு. 22 வேலைக்காரங்கன்னா எவ்வளவு பெரிய மந்திரவாதி. அத்தனை மந்திர வாஸ்து சாஸ்திரங்கள் அத்தனையும் படித்தவர், எல்லாத்தையும் படித்து என்ன நினைக்கிறாரோ அப்படியே செய்வார். அவ்வளவு பெரிய மந்திரவாதி. அப்படிப்பட்ட ஒரு மந்திரவாதி 7 குட்டி சாத்தான்களை வைத்திருந்தார். இந்த குட்டி சாத்தான்களுக்கு வேலை கொடுத்து கொண்டே இருக்கணுமா? இல்லை என்றால் அதுக்கு அவன் இவரை பாதித்து விடும். அதனால எவனை கீழத்தலாம், எவன் குடும்பத்துக்கு ஜூனியம் வைக்கலாம், எவனை கவுக்கலான்றது தான் இவருக்கு வேலை. இப்படிப்பட்ட ஒரு மந்திரவாதி ஒரு கிறிஸ்தவ பொண்ணுக்கு எதிராக அவருடைய மந்திர அதையிலே மந்திரம் செய்யும் பொழுது இயேசு அவனுக்கு தோன்றினார். அவனுக்கு தோன்றி, தொட்டண்ணா நீ யாருக்கு எதிராக மந்திரம் செய்கிறாய்? என்னுடைய பிள்ளைக்கு எதிராக அல்லவா? உன் மந்திரத்தை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லி நடு ராத்திரில ஆண்டவர் இயேசு முகமுகமாக தரிசனமாக அந்த செய்தி அவ்வளவு அருமையாக சொல்லுவார். ரொம்ப அழகாக இயேசுவை பற்றி அவர் வர்ணிப்பார்.
இயேசு காட்சி கொடுத்து மந்திரம் அத்தனையும் அவனை விட சொல்லிட்டு இன்னைக்கு அவர் பெரிய ஊழியக்காரராக இருந்து வருகிறார். ஏறக்குறைய 40 வருடமாக பைபிளை எடுத்து தெருவா ஊர் ஊரா போய் இயேசுதான் உண்மையான கடவுள், மந்திரங்களை நம்பாதீர்கள், தந்திரங்களை நம்பாதீர்கள், அவன் சாத்தானின் கூலிப்படின் என்று சொல்லி இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படிதான் ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்தது. இப்படி ஒரு கிளி ஜோசியம் பார்க்குறவங்க ஒரு வீட்டுக்கு போன வசதியாக கட்டியிருந்த ஒரு வீட்டை பார்த்துட்டு உங்க வீட்டில் இப்படியாக இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த அம்மா கிட்ட ஜோசியம் பார்த்து எங்க வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்டதையும் எங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டில் வேலை செய்யறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டில் வேலை செஞ்சு சொன்னதையும் இன்னும் ஒரு வாரத்தில் உங்க வீட்டுக்காரரு மரித்து போய் விடுவார், அதுக்கு பூஜை செய்ய வேண்டும் சொல்லிட்டு அந்த அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அறிவுறுத்துறார். பூஜைக்கு செலவு எவ்வளோ? 1,01,000 ரூபா. எவ்வளோ? அவ்வளோதான், 1,01,000 ரூபா. 1,01,000 ரூபா வைப்பான். எதுக்கு? அவங்க வீட்டு பையனுக்கு பீஸ் கட்டுறதுக்காக இருக்கும். அப்போ இது கேட்டுட்டு மந்திரம் பண்ணான், அந்த பூஜை செஞ்சான், வீட்டுக்காரர் செத்து போயிடுவார் என்று பூஜை செய்தான். இப்படியாக ஏமாத்திட்டு அந்த அவ்வளவு பணத்தையும் திருடின்னு போயிட்டான். இப்படி பணத்துக்காக, கூலிக்காக, பணத்தை நம்பி வேலை செய்யறவங்க தான் யாரு? சூனியக்காரர்கள், செய்விடை வைக்கிறவர்கள். என்ன ஆகும்? 23 வாசிங்க. யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயம் ஏதுமில்லை. யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயம் எதுவும் இல்லை. இஸ்ரேலுக்கு எதிரான குறிக்கூறல் யாதும் இல்லை. இஸ்ராயலுக்கு எதிரான குறிகூறல் யாதும் இல்லை, எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு எதிரான மந்திரம் இல்லைன்னா யாரு யாக்கோபு? யாக்கோபுனா யாரு? பக்கத்து வீட்டுக்காரரா? யாரு? இஸ்ராயல் மக்கள். இஸ்ராயல் மக்கள்னா யாரு? நம்ம தான். நீங்க ஒவ்வொருத்தரும் தான் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகளா? ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பிள்ளைகள் தானே. உங்களுக்கு எதிராக எந்த மந்திரமும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தான் நம் காலின் கீழே, இன்று சாத்தான் நம் காலின் கீழே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட மாட்டுறாங்க. என்ன ஃபாதர், எங்க வீட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது லா லா லான்னு பாடினு இருக்கீங்களே. சந்தோஷத்தால் என் ஆண்டவர் உங்க வீட்டை நிரப்பணும் நீங்க நினைச்சீங்கன்னா இன்னையோட நிறுத்து. இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை நிறுத்து. என் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை விதமான செய்வின பிரச்சனை தான் சரி, அது எந்த விதமான ஏவலா இருந்தாலும் சரி, ஏவுட்டதான் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அத்தனையும் என் ஆண்டவர் இந்த நாள்ல மாற்றி போடுவேன்னு சொல்லி இருக்கார். இன்னைக்கு செய்யவும் போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக சாத்தானிடமிருந்து வருகின்ற கண் திஷ்டியிலிருந்து உங்களை காத்துக்கொள்வதற்காக மஞ்சள் கயிறு, கருப்பு கயிறு, அதிர்ஷ்ட பொம்மைகள், நாக்க துருத்தின்னு ஒரு சில பொம்மை படம் இப்படிலாம் வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது, பிசாசு படங்கள், அந்தோணியார் சக்கரம், இவத்தையெல்லாம் வாசல் படியில் வச்சிருக்கிறது மூட நம்பிக்கை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாயத்து, தகடு, முடிக்கயிறு, கருப்பு கயிறு இவற்றை கழுத்துல, கையில, இடுப்புல நீங்க கட்டி இருக்கின்றீர்கள் என்றால் உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு அல்ல சாத்தானுக்கு அர்ப்பணித்து இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பொருட்களை வீட்டில் வச்சிருக்கிறதும், வாசல் படியில் தொங்க வச்சிருக்கிறதும், கருப்பு கயிறு, சிகப்பு கயிறு, உருண்டையா எலுமிச்சம்பழம், அவன் மந்திரிச்சு கொடுத்த பொருள், இதையெல்லாம் சாத்தான் மந்திரிச்சு கொடுத்த, கிளி ஜோசிக்காரன், இப்படி மந்திரவாதி, ஏவி போடுறவன், சூனியக்காரன் செஞ்சு கொடுத்த பொருளையெல்லாம் உங்கள் வீட்டில் தொங்க விட்டுருக்கீங்கனாக்க உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரவே வராது, சாபம் தான் வரும். இவைகள் தான் அவநம்பிக்கை, மூட நம்பிக்கைகள். இன்னைக்கே வீட்டுக்கு போய் உங்க வீட்டில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் எடுத்து இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமம் ஜெயம் என்று சொல்லி மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திடுங்க. உங்க வீட்டில் இருக்க அத்தனை பிரச்சனை இன்னையோட போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசியுங்கள். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கடவுளின் கோவில் என்றும் கடவுளுடைய ஆவியார் உங்களுக்குள் குடிகொண்டு இருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். அப்ப ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அக்கோயில். நீங்களே அக்கோயில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை ஊத்தி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் தங்குகின்ற கோயில் நீங்க. அப்ப இப்படி சிகப்பு கயிறு, தாயத்து, தகடு கழுத்துல, கையில, இடுப்புல, காலில் நீங்க கட்டி இருக்கிறீங்கன்னா இப்பவே அறுத்து போடு.
அறுத்து போடு, உன்னை பிடிச்சிருக்கிற அந்த தீமை இன்றே விலகி போகும். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. அப்படிதான் ஒரு விதவை தாய் ஒரு வாலிப பையனை கவுன்சிலிங்காக கூட்டிட்டு, விதவை தாய் ஒரு வாலிப பையனை, இந்த பையனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, நான் ஒரு பெத்த தாயின்னு கூட பார்க்காம என் கூட பாவம் செய்யும்படியா இவன் கூப்பிடுறான், அழைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தாய் கதறி 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 அழுதாங்களாம். என் சொந்த பையன், என் பையன் வாலிப வயசுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, இப்படியாக அவன் அந்த தாய் அழுது கொண்டு இருந்தாங்களாம். ஜெபத்தில் ஜெபம் பண்ணும்போது தெரிய வந்துச்சு, அந்த பையன் தாயத்தை கட்டியிருந்தான் இடுப்பில் என்று சொல்லி. அந்த பையன் சொன்னான், இப்படியாக படித்து முடிச்சுட்டு வேலை இல்லையே என்று சொல்லியிருந்தேன். என் ஃப்ரெண்டு சொன்னான், இப்படி ஒரு மந்திரவாதி இருக்கார், அவர்கிட்ட போய் நல்லா வேண்டிட்டு வந்தா உனக்கு எல்லாம் சரியானு கூட்டிகிட்டு போனார். அவர் 7 தாயத்து கொண்ட ஒரு கயிறை மந்திரிச்சு எனக்கு கொடுத்தார், இடுப்பில் கட்ட சொன்னார். சாவர வரைக்கும் இந்த கயிறை அவுக்கவே கூடாதுன்னு சொன்னார். என்னைக்கு அந்த கயிறை இடுப்பில் கட்டணும், அன்னையிலிருந்து எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஃபாதர். சுய இன்பத்துக்கும் அசுத்த படங்களை பார்ப்பதற்கும் ஓரினை சேர்க்கைக்கும் இப்படி உடல் பிரகாரமாக பலவிதமான சோதனைகள் மகனுக்கு வந்து கொண்டே இருந்துச்சு. எதனால்? அவங்க வந்து மந்திரிச்சு கொடுத்த அந்த தாயத்தை இடுப்புல கட்டி இருந்ததால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவ பெருமக்களே, ஒரு பொழுதும் இப்படிப்பட்டவர்களை நம்பி போவாதீங்க. இவைகளெல்லாம் மூட நம்பிக்கை. ஒரே சர்வேஸ்வரனை நம்புகிறேன் சொன்னீங்களா சொல்லியா? வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரே தேவனை நம்புகிறேன், அவர் ஒருத்தர் தான் கடவுள், அவரை தவிர வேறு கடவுள். அவரை விட்டுட்டு கண்ட மனுஷங்கிட்ட போய் கூப்புற உழுந்து கும்பிடாதீங்க. நீ வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் யாரு? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக வீடுலையும் வாசல்லையும் எலுமிச்சை பழத்தை கட்டி தொங்க விடுறது. வண்டியில் புதுசாக வண்டி வாங்கினா என்ன தொடுவாங்க? எலுமிச்சை பழம். 4 லட்ச ரூபா போட்டு ஆட்டோ வாங்கி அதில் 1.5 ரூபாய்க்கு எலுமிச்சை பழம் வாங்கி தொங்க. எதுக்காக? 4 லட்ச ரூபாய் எது காப்பாற்றுமா? அந்த எலுமிச்சை பழம் காப்பாற்றுமா? இதெல்லாம் மூட நம்பிக்கை பிரியமானவர்களே. இப்படி எலுமிச்சை பழத்தை வீட்டில் கட்டி தொங்க விடுறது, பூசணிக்காய்க்கு செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி தொங்க விடுவதும் என்ன உண்மையான நம்பிக்கையா? தொடக்க புத்தகம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கடவுள், மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும். நல்லா ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டிய எலுமிச்சை பழத்தை நீ சகப்பு தடவி அது தடவி வீட்டில் கட்டி வச்சா நீ வீணாக தானே ஆக்குற. வெயிலுக்கு எலுமிச்சம் பழம் ஜூஸ் குடித்தா நல்லது தானே. பூசணிக்காயில் நிறைய சக்தி இருக்குது. பூசணி என்ன அதையும் எழுதி பார்த்து தான் வந்திருக்கேன். விட்டமின் சி, விட்டமின் இ, அது மட்டுமல்ல இரும்பு சத்து, இம்யூனிட்டி எதில் இருக்குது? பூசணிக்காயில் இருக்குது. நம்ம சாப்பிட்டு தெம்பா இருப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த படைப்புகள் இவை. இதை விட்டுட்டு ஒருத்தர் இப்படி தான் போயிட்டு ஒருத்தர் ஜெபம் பண்ணி கொடுத்தாராம், மந்திரிச்சு கொடுத்தாராம் எலுமிச்சை பழம். அந்த எலுமிச்சை பழம் விலை எவ்வளோன்னா 250 ரூபா. எவ்வளோ? 250 ரூபா. எதுக்கு? அந்த எலுமிச்சை பழத்துக்கு 1.5 ரூபாய்க்கு விற்கிற அந்த எலுமிச்சை பழத்துக்கு இவர் தண்ணி ஊற்றி மந்திரிச்சு எவ்வளோன்னு விற்கிறாரு? நம்ம கிறிஸ்தவங்க தான் இப்படியும் இருக்காங்க மனுஷங்க. எலுமிச்சை மந்திரிச்சு கொடுக்குறது, அதுக்காக காசு கொடுங்கிறது, இப்படி பணத்தை சம்பாதிப்பதற்காக மக்களை தவறான வழியிலே அநேகர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் மூட நம்பிக்கை பிரியமானவர்களே. ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உருள்றது, பெறல்றது, அது இது செய்யறது, அப்படி காவி ஓடுறது, மொட்டை போடுறது எல்லாம் வேஸ்ட். நீ மனம் திரும்பு, உன் இதய கதவை திறந்து வை என் ஆண்டவருக்கு. ஆண்டவர் இயேசு உள்ள வரட்டும், உன் பாவ வாழ்க்கை மாறட்டும். மாற வேண்டியது உன் முடியல ஐயா. உன் பாவ வாழ்க்கை இன்றோடு உன் பாவத்தை நிறுத்து. அசுத்த பேச்சுகள், என்னென்ன புறணை பேசுறது, இப்படி சாத்தானை நாடி நீங்க போற இந்த வாழ்க்கை நிறுத்து. இயேசுவை நம்பு, இயேசுவை நம்பு. மந்திரவாதிட்ட ஓடாத. என் தேவன் தாமே உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக செவ்வாய் தோஷம், நாக தோஷம், ஜாதக பொருத்தம் பார்ப்பது மூட நம்பிக்கை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்படிதான் ஒரு குறிகாரரும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு குறிகாரர்கிட்ட போனாங்க. அப்ப அந்த குறிகாரன் சொன்னா, உங்க பொண்ணுக்கு தார தோஷம் இருக்குது. என்ன இருக்குது? தார தோஷம்னா கல்யாணம் பண்ணி சரியா வாழ முடியாது, வாழறதுக்கு தடையா ஒரு தடை இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்? பரிகாரம் செய்யணும். என்ன பரிகாரம் செய்யணும்? ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டி அந்த மரத்தை அறுக்கணும். அறுத்தா என்ன ஆயிடும்? இந்த தார தோஷம். அதுக்கு எவ்வளோ செலவாகும்? 2,01,000 ரூபா. எவ்வளோ?
2000 ரூபாய்க்கு விற்கிற வாழை மரத்தை வாங்கி வெட்டுறதுக்கு எவ்வளோ செலவு? 2,01,000 ரூபா. அப்படியே செய்தார்கள். அப்படியே நம்ம 2,01,000 ரூபா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளவு காசையும் கட்டி தாரதோஷம் நீங்கன்னு செஞ்சு இந்த இவ்வளவு வீட்டுக்கு வந்தாங்க. கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆனாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. சாத்தானானவன் சபிக்கப்பட்டவன். அவனால் உங்க பொண்ணையோ உங்க பையனையோ ஆசீர்வதிக்கவே முடியாது. சாத்தானே சபிக்கப்பட்டவன், பாதாளத்தில் தள்ளப்பட்டவன், எரிகிற நெருப்புல வேதனைப்படுறவன். அவன் உங்க தோஷத்தின் இந்த தோஷங்கள் இதையெல்லாம் எதுக்கு? வயிற்று பிழைப்புக்காக மனுஷங்க ஏற்படுத்தினது தான் இவையெல்லாம். இப்படி ஒண்ணுமே கிடையாது. நீ நம்ப வேண்டியது ஆண்டவர் இயேசுவை மட்டும். அவருக்கு முன்பாக மண்டியிட்டு ஜெபி, அத்தனை என் ஆண்டவர் நீக்கி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா படித்தவங்கள்ட்ட பலவிதமான மூட பழக்கங்கள் இருக்கின்ற. என்ன? ரெய்க்கி என்றால் என்ன? ஜாப்பனீஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஹீலிங், பாம் ஹீலிங், ஹேண்ட்ஸ் ஆன் ஹீலிங். இப்படி ரெய்க்கின்னு நம்ம மும்பை பட்டம் நிறைய இருக்குது அப்படி என்று கேள்விப்பட்டேன். ட்வின் ஹார்ட் மெடிடேஷன், ஃபார்ம் ஆஃப் பிராணிக் ஹீலிங், அக்கல்ட் ப்ராக்டிசஸ். அக்கல்ட் ப்ராக்டிஸ் இதில் வந்து மேஜிக் இருக்குது, சோர்சரி, மிஸ்டிசிசம், பிராணிக் ஹீலிங், விபாசனா, இப்படி என்று சொல்லி யூனிவர்சல் பவரை நம்பி போகிற மக்கள் ஏராளம் பேர் இருக்காங்க. விபாசனாக்கு போயிருக்கீங்களா? மனசில் நிம்மதி கிடைக்கும், சாந்தி கிடைக்கும். யார் நல்லா படித்து, நம்மளாம் போக மாட்டோம், நல்லா படித்து புத்தமாக புத்தி இல்லாமல் இருக்காங்க இல்லையா? அதிகமாக படித்து முடிச்சுட்டு பைத்தியமாக இருக்கும். இவங்களாம் யாரை நம்பி போவாங்க? இப்படி விபாசனா, அக்கல்ட் ப்ராக்டிசஸ், சாத்தான், இவங்க எல்லாம் யூனிவர்சல் பவரை நம்பி, இயற்கையை நம்பி வாழ்கிற ஒரு பவர் தானே ஒழிய உண்மையான தெய்வ சக்தி கிடையாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு சுகம் கொடுக்கவில்லை, மாறாக சொல்லே மானிடர் அனைவரையும் பாதுகாக்கின்றது, சுகம் கொடுக்குது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. பச்சிலை களிம்பு அப்படின்னா என்னன்னா மருந்து மாத்திரைகள். அந்த காலத்தில் மருந்து மாத்திரை இல்லை, பச்சிலை தான் பறிச்சு கொடுப்பாங்க. இந்த வியாதிக்கு இந்த பச்சிலை, அந்த வியாதிக்கு இந்த பச்சிலை கொடுப்பாங்க. இது இஸ்ராயல் மக்களுக்கு சுகத்தை கொடுக்கவில்லையாம். எது சுகத்தை கொடுத்தது? சொல்லே, ஆண்டவருடைய வார்த்தை. மானிடர் யாவருக்கும் சுகத்தை கொடுக்குது. யாரு? ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நம்புங்கள் பிரியமானவர்களே. உங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பிரச்சனையை ஆண்டவர் மாற்றி போடுவார். கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அது பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. ஆவியின் ஊற்றுதலுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் உண்மையான நம்பிக்கை என்றால் என்ன என்று எங்களுக்கு சொல்லி கொடுத்ததற்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒரே தெய்வம், நீர் ஒருவர் தான் தெய்வம், உம்மை தவிர வேறு தெய்வம் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்யும் சுவாமி. இந்த நாள் ஒருவேளை நாங்கள் இப்படியாக வழி தவறி சென்றிருக்கிறோம் என்றால், எங்கள் வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், நோய்களுக்கு காரணம் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கை என்றா, என் தகப்பனே, அத்தனை மூட நம்பிக்கையிலிருந்து இன்னைக்கு எங்கள் குடும்பத்திற்கு பூரண விடுதலையை கொடும் சுவாமி. இந்த ரத்தத்தால் எங்களை கழுவோம், இந்த நாமத்தால் எங்களை கழுவும், இந்த வார்த்தையால் எங்களை கழுவும். கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தும். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.